Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. தாவேகா எம்எல்ஏக்கள் பேரம் தொடர்பான வழக்கில் ஹவாலா பணம் கைமாறி இருக்கிறதா சென்னை காவல்துறை தெரிவிச்சிருக்க நிலையில் அமலாக்கத்துறை ஆவணங்களை எடுத்து விசாரிச்சுட்டு வருது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இந்த அமலாக்கத்துறை விசாரணை தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்ட விவகாரம் தொடர்பாக திருவல்லிக்கேணி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை மொத்தம் 11 நபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கக்கூடிய நிலையில இதுல முக்கிய நபராக பார்க்கப்படக்கூடிய செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு 15 நாட்களுக்குள்ள நீதிமன்றத்துல அவர் ஷூரிட்டியை ஃபைல் செய்த பின்புதான் அவர்கள் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காலை மற்றும் மாலை கையெழுத்திடுவார்கள் எனவும் அவர்களுக்கு 15 நாட்கள் கால அவகாசமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஷூரிட்டி வழங்குவதற்காக. இதனால தற்போது வரை அவர்கள் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல ஆஜராகி கையெழுத்திடவில்லை. இந்த நிலையில தான் தற்போது அடுத்த கட்ட விசாரணையை தற்போது திருவல்லிக்கேணி போலீசார் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தற்போது இந்த வழக்கை அமலாக்கத்துறை விசாரணை செய்து வருகிறது. அதாவது இன்டிகிரேட்டட் போர்ட்டல் என்ற ஒரு முறை, அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட இணையதளம் என்று ஒன்று இருக்கும். அதுல அமலாக்கத்துறை மற்றும் பல்வேறு அமைப்புகளும் அதே போன்று காவல்துறை உட்பட தமிழக காவல்துறை அடங்கிய இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட இணையதளத்துல இந்த ஃபைல், அதாவது இந்த தாவேகா பேரம் தொடர்பான ஃபைலை தற்போது அமலாக்கத்துறை எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏனென்றால் இந்த வழக்குல அவாலா பணப்பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பதாக ஏற்கனவே சென்னை காவல்துறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கைது செய்யப்பட்ட நபர்களிடம் கணக்கில் காட்டப்படாத 50 லட்சத்திற்கும் மேல் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த அவாலா பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பதால இல்ல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஏதேனும் நிகழ்ந்திருக்கிறதா என்ற கோணங்கள்ல விசாரிப்பதற்காக தற்போது ஆவணங்களை கேட்டு பெற்று தற்போது அமலாக்கத்துறை இந்த விசாரணையை செய்து வருகிறது. இதுல இந்த வழக்குல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஏதேனும் நிகழ்ந்திருந்தால் உடனடியாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட இடங்கள்ல சோதனை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குல திருவல்லிக்கேணி போலீசார் 4 நபர்களை தற்போது காவல் நிலையம் அழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தாவேகா எம்எல்ஏக்கள் பேரம் வழக்குல மதுரையை சேர்ந்த கணேசன் உள்ளிட்ட 4 நபர்களை தற்போது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் எனவும் திருவல்லிக்கேணி காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.